பார்வதி முழிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து குடுத்துருக்காரு பார்வதிக்கு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம நடிகர் திலகம் விக்ரம் அவர்களும், நடிகை சாவித்ரி நம்ம கனி அவர்களும் அவங்களுடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ண விடலப்பையன் எஃப்ஜே அவர்களை பற்றியும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் வோட்டிங் அனாலிசிஸ் கடைசி நாள் ஏதோ அன்ஃபேர் எவிக்ஷன் பேசிக்கிறாங்க. என்னது யாருப்பா அப்படின்ற மாதிரி அதை பற்றி நம்ம பேச போகிறோம். 75th டே பிக் பாஸுக்கு வாழ்த்துக்கள். என் கூட பயணம் பண்ண எல்லாருக்குமே நன்றி. எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இந்த வருஷம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு 9 சீசனாக என்னுடைய ரிவ்யூவை மேனேஜ் பண்ணி, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சங்கே முழங்கு அப்படின்ற யூடியூப் சேனல். ஸோ அதில் நான் வந்து ஒரு 4 வருஷம் பயணம், 4 பிக் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 5வது பிக் பாஸ்லேருந்து நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறேன். 5, 6, 7 அல்டிமேட்டு, 8 இப்போ 9 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 சீசனாக இந்த சேனலில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 25 நாள் கேக் வெட்டுறது அப்படிங்கிறது எனக்கே வெட்டின மாதிரி நானே ஒரு ஃபீல் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ மை லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு எபிசோட் பேஸில் கானாவினோத் பிஆர், அப்புறம் விக்ரம் பிஆர், பார்வதி பிஆர் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் நான் மக்களுடைய பிஆர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் இதில் வந்து எல்லாத்துக்கும் சமமாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது எல்லாருடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேசும்போது கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனார். ப்ளஸ் நிறைய பேர் எனக்கு வந்து பேக் டு பேக் விஷஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் வந்து ஏன் ரிவ்யூவில் அன்பயஸ்ட் இல்லாமல் பக்காவாக பண்ணுறேன் அப்படின்றதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு நானே என்னை சொல்லிக்கிறேன், என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் என்னை ஒரு வாழ்த்திடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓட்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முழுக்க கானா வினோத்துக்கு ஒரு 2.5 ஓட்ஸ் கேஸ்ட் ஆகிருக்கும். கானா வினோத்துக்கு ஒரு 36 ஓட்டு, 37 இருக்கும். பார்வதிக்கு 38 இருக்கும். ஓகேவா? அடுத்து திவ்யாவுக்கு வந்து 24 என்னமோ அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைங்க எல்லா சேனலும் நம்ம போய் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பார்வதிக்கு ஓட்டே இல்லாத மாதிரி, திவ்யாவுக்கு மட்டும் பிஆர் பண்ணுறவங்க ஃபுல்லாக திவ்யா ஓட்டு இருக்குது, கானா வினோத்துக்கு ஓட்டு இல்லை. அடுத்து வந்து நம்ம திவ்யாவுக்கு ஓட்டு இல்லாமல் இருக்குது. கானா வினோத் சப்போர்ட் பண்ணுற சேனல்ஸ் கானா வினோத்துக்கு ஓட்டு இருக்குது, மிச்சம் எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்க மாட்டேங்குது. பார்வதி சப்போர்ட் பண்ணுற சேனல்ஸ் போய் பார்த்தோம், பார்வதி சப்போர்ட் மட்டும்தான் ஓட்டு இருக்குது, மிச்சம் எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்க மாட்டேங்குது. ஆனால் உங்கள் சேனல் மட்டும்தான் 3 ஓட்டுமே, 3 பேருக்குமே நம்ம நினைக்கக்கூடிய, அடுத்து நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பயஸ்ட் இல்லாமல் அழகாக மக்களுடைய பல்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. அதுதான் விஜித். நான் அதுக்கு பெருமைப்படுறேன். இந்த விஷயம் நான் நேர்மையாக பண்ணுற விஷயம். ஸோ என்னை வந்து பிஆர் வழியில் விழ வைக்க முடியாது, விழவும் மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஆணித்தரமான இந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது. நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சுயப்புறானாக பாடிட்டு இருக்கேன்றீங்களா? என்ன பண்ணுறது, நம்மளே வந்து கொஞ்சம் மோட்டிவ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான். சரி, இப்போது ஓட்டிங் அனாலிசிஸ் எடுத்துப்போம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்வதி உள்ள வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து அவங்க கேம் ஆடும் பொழுது அவங்க தான் டார்கெட் பண்ணிட்டார். கடுப்பாயிட்டாங்க. வந்தோடனே எந்திரிச்சோடனே பார்வதி தான் அடிச்சாப்புல அவரும் சேர்ந்து. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கமருதீன் ரொம்ப தெளிவாக இருக்கார். பார்வதியும் தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவளுக்கு என் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்களுடைய பல்ஸ் வந்து இன்னும் ட்ராப் ஆகலை. மக்கள் இன்னும் அவங்கள பிடிக்குது, அவங்களுடைய கேம் எதிர்பார்க்குறாங்க. கமருதீன் வந்து கரெக்டாக கேம் ஆடிட்டு இருக்கான். அவங்க கூட வந்து பழகினாலும் கமருதீன் வந்து பார்வதியோட கேமை அவன் ஒரு கேம் ஆடி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அது பார்வதிக்கு புரியல. அது பார்வதி பிடிச்சிட்டா அப்படின்னா முழிச்சிக்கோ, சன்ரைஸ் குடிச்சிக்கோ, அதான் நான் சொன்னேன். பிக் பாஸே ஒரு க்ளூ இன்னைக்கு கொடுத்துட்டார் டாஸ்க் வச்சு. இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பார்வதி சும்மா கிடையாது, அவளும் வந்து மைண்டு உள்ளவ தான். ஸோ புலம்பாமல் கமருதீன் இதெல்லாம் வெளியே போய் வச்சுக்கலாம் சொல்லி அவன் சொல்கிற போக்கிலே நீ போயிடணும். சரி கமருதீன் வெளியே போய் பார்த்துக்கலாம், இங்கே நான் ஏன் விளாட்றேன், நம்ம சும்மா பேசிக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வரிஞ்சு கட்டி பார்வதி இறங்கினா அப்படின்னா, எந்த ஒரு இந்த டாக்ஸ்லாம் இல்லாமல், ஃபீலிங்ஸ் வந்து கொட்டாமல் நீ இறங்கி ஆடினா அவனை மக்கள் உனக்கு அள்ளி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீ பண்ண மாட்டிய, அவன் கூட போய் படுத்துட்டு இருந்தனா இன்னைக்கு பார்த்தல மிர்சாம்பர் வந்து பலூனை நங்குன்னு தெரியுதா, இப்போயாச்சும் முழிச்சிக்கோ, சன்ரைஸ் குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல். ஸோ பார்வதி பெட்டர் பிளேயர் தான், கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆவான்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கிளியர் பிக்சரை கொடுத்தாங்கன்னா இப்போயே தெரிஞ்சிருக்கும். இது கூட தெரியலையா, அவள் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம்.
அடுத்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ், கிளாரிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இன்றைக்கெலாம் பார்வதி கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது பார்வதி கிட்ட பாயிண்டே இல்லை. ஆனால் இவங்க கிட்ட பாயிண்ட் அட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கிளை கதைகளாக பேசி பேசி உருவாக்கி மக்களை வந்து காதுகள்லேருந்து ரத்தம் வர வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் இந்த பிடி வாய்ட்டை. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டாப் 5ல நல்ல பொசிஷன்ஸ்க்கே வர முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. ஸோ அதனால் அவங்களுடைய கேம் ஓகே. இப்போ விக்ரம் அண்ட் கனியோடைய ட்ராமா பார்த்தீங்களா இல்லையா? எஃப்ஜே வந்து அதாவது கனியோடைய 2வது பையன், விடலை பையன் எஃப்ஜே, அவன் வந்து விக்ரம் பண்ண அந்த வேலை இருக்குல்ல, கழுத்தை பிடிச்சி அப்படி அடிக்கிறான் போட்டு. எஃப்ஜே பிடிச்சவனே பின்னாடி இவன் மட்டும் சும்மா இருந்த மாதிரி எஃப்ஜேவும் அப்படி தான் பண்ணான், அக்ரஷனாக ஆடினான். ஆனால் விக்ரம் பண்ணது ஆதிரையோடைய கால் மேலே உட்காந்துருந்தா இவன் கால் அப்படி இழுத்துட்டான், அப்படியே விழுந்துட்டாங்க. ஆதிரை நல்ல கை வச்சா, கை வைக்கலன்னா என்ன இருக்கும்? அந்த விக்ரமுக்கு அறிவே இல்லையா? உடனே கனி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாரி கேட்டேன், எல்லாத்தையும் சாரி கேட்குறான், பாடி நடுங்குதுன்றான், அப்படியே போய் அங்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறான், அங்கிட்டு இங்கிட்டு போகிறான், போயிட்டு வந்துட்டு அழுகுற மாதிரி அப்படியே சீனா போடுறான். அழுக வரல அவனுக்கு. அவரை வந்து கும்பிடு வைக்கிறேன், நான் வந்து காலில் விடுறேன்றான். கனி வந்து என்னப்பா இந்த பையனை போட்டு இப்படி தாக்குறீங்க? அந்த அவன் ஒரு நடிப்பு, இவோ இந்த அம்மாவுக்கு ஒரு நடிப்பு. கேமரா பார்த்தோன்னே கேமரா பார்க்குதா அழுக அப்படியே. இன்னும் விக்ரம் மட்டும்தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான், நீங்கள் அவன் மட்டும்தான் இது பண்ணுறீங்க. அவன் தான் தப்பு மன்னிப்பு கேட்குறான்லப்பா, நியாயப்படுத்தல. அப்புறம் எதுக்கு அவனை நீங்கள் வந்து போட்டு அடிக்கிறீங்க? அந்த அடி பாவமா இல்லை? அவனை பார்த்தா விடுங்க, எவ்வளோதான் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கண்ணு கலங்குது. என்னடா அது நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? இது ஒரு நிகழ்வு. எஃப்ஜே போட்டு பொறிச்சு எடுத்துட்டான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. சரிடா தப்பாக இருந்துச்சு அப்படின்னு, சாரிடா அப்படின்ட்டான் விக்ரம். சரியா? ரெட் கார்டு அளவுக்கு போகாது கண்டிப்பாக. அடுத்து நம்ம 75 நாள் கேக், ஐஸ் கேக் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஆனால் பாவிகளா என்னடா நீங்கள் அப்படி கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐஸ் கேக்கு 75th டே எல்லாருக்குமே. வினோத்தையும் சாண்ட்ராவையும் ஜெயிலிருந்து வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து சாண்ட்ரா வினோத்தை, நீங்கள் யாருக்கு குரூப்பில் இருக்கீங்க தெரியுமா? கனி குரூப்பில் இருக்கீங்க அப்படின்ட்டா. ஆனாமா, அவர் வேறு ஜெயிலிருந்து எங்கிட்டு வர்றது, அடித்து தள்ளிட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாரு வினோத். எப்பா காதெல்லாம் அவிஞ்சிரும் போல, அந்தளவுக்கு குக்கரை வச்சு காதில் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி காதில் வந்து போட்டு அவ்வளோ புகையை போடுறா. காலம் வந்து முடியல, யோ விட்டுக்கடா அப்படின்றாரு. நீங்கள் அங்கே இருந்தீங்க தெரியுமா? பிரதன் எப்படி இருந்தா தெரியுமா? அங்கே எப்படி எல்லாரும் தெரியுமா? என்ன டார்கெட் பண்ணுறாங்க தெரியுமா? போவாளா அப்படின்ற மாதிரி கானா வினோத்துடைய எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஓட்டிங் வந்துருச்சுங்க. ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் அஃபீஷியல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அன்அஃபீஷியல் வேண்டாம். அன்அஃபீஷியல் நம்ம வந்து பார்க்க வேண்டாம், அது ஏதாவது டைமில் தான் பார்க்கலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அதனால் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் ரெடி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல கமருதீன் அஃபீஷியலில், 2வது இடத்துல பார்வதி, 3ஆம் இடத்தில் திவ்யா, 4ஆம் இடத்தில் அரோரா, 5ஆம் இடத்தில் சபரிநாதன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ். ஆனால் சாண்ட்ராவுடைய ஓட்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. சபரியும் ஸ்டேபிளாக வாங்கிட்டு இருக்கான். அரோரா வந்து இங்கே அன்அஃபீஷியலில் பார்வதி முந்தின மாதிரி காட்டுது, திவ்யா ஃபஸ்ட் பிளேஸில் காட்டுது. எல்லாமே இங்கே பிஆரோடைய ஓட்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதை நம்ப வேண்டாம் நம்ம அன்அஃபீஷியலை. ஸோ அஃபிஷியல் படி கமருதீன், பார்வதி, திவ்யா மற்றும் அரோரா, சபரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டிங். அரோராக்கு ஏன் இவ்வளோ ஓட்டுதுன்னா கானா வினோத்தோட ஃபேன்ஸ் தான் வந்து கமருதீனுக்கு அவங்களுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இன்னொன்று அரோராவோட கேமும் அப்லிஃப்ட் ஆகுது இப்போது, அதனால் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் யாராக இருக்கும்? பார்வதி கமருதீனில் ஒரு ஆள் இருக்குமா? என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? இல்லைங்க, அப்படி தானே பிக் விக்கெட் சொல்லி சும்மா கிளப்பிடுவாங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தூக்கிட்டு ஆதிரையை மிட் வீக் எவிக்ஷனில் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஆதிரை இந்த பாஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை இன்னொன்று வந்து மேஜிக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஆதிரையை வந்து எவிக் பண்ணிவிட்டு அந்த போகிறப்ப அவங்க யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஆப்வியஸாக கனிக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கனியோட ஃபேமிலி என்ட்ரி ஆவாங்க. அப்போ தான் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு ஆங்கிளில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான். ஆதிரை அப்படி போகல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆதிரையை வந்து அந்த விஜய் சேதுபதியை கூப்பிட்டு வச்சு எலிமினேட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அதனால் அந்த இடத்துல எஃப்ஜே தான் போக போகிறான். ஆதிரை இன்னும் ஒரு வாரம் சேவ் பண்ணி மேபி ஃபேமிலி டாஸ்க்கு வந்துட்டு ஃபேமிலியோடய அனுப்பிச்சிருவாங்களோ ஆதிரையை மிட் வீக்கில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சீசனில் மேக்கர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் அப்படி தான் விளையாடுறாங்க. எவிக்ஷன் பற்றி உங்களுக்கே தெரியும், எவிக்ஷனில் இந்த வட்டம் ரொம்ப கேவலமாக விளையாடுறாங்க மேக்கர்ஸ். அதனால் சுபிக்ஷா, அமித், கனிலாம் சேஃப் தான். அவங்க ஓட் கம்மியாக இருந்தாலும் சேஃப் தான். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்தி.